ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. வருத்தம் என்பது இழப்பிற்காக, ஆசை என்பது ஒன்றை அடைவதற்காக. உண்மையாக ஆன்மீக உணர்வில் நிலை பெறும் பொழுது நம்முடைய குணங்களில் அல்லது அறிகுறிகளில் மாற்றங்கள் தோன்றும். அந்த அறிகுறிகள் யாவை? ஒருவன் தன்னுடைய ஆன்மீக உணர்வில் நிலை பெற்று விட்ட பிறகு அவனுக்கென்று ஆசையோ வருத்தமோ இருக்காது. வருத்தம் என்பது இழப்பிற்காக, ஆசை என்பது ஒன்றை அடைவதற்காக. இரண்டு விதமான வியாதிகள் இந்த பௌதிக உலகை விவரிக்கிறது. நம்மிடம் எது இல்லையோ அதற்காக நாம் ஆசைப்படுவது. எனக்கு இந்த பொருட்கள் கிடைத்தால் நான் இன்பமாக இருப்பேன். என்னிடம் பணம் இல்லை, அதனால் எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைத்தால் எனக்கு இன்பமாக இருக்கும். நம்மிடம் 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். எப்படியோ அது தொலைந்து விட்டது. அப்பொழுது ஐயையோ, பணத்தை தொலைத்து விட்டேனே என்று அழுகிறோம். நாம் பணம் சம்பாதிப்பதற்காக ஆசைப்படுவது என்பது ஒரு விதமான துன்பம். அதே போல்தான் இழப்பிற்காக வருத்தப்படுவதும் ஒரு விதமான துன்பம். ஆனால் நாம் பிரம்மபூத நிலையில் இருக்கும் பொழுதோ ஆசைப்படுவதோ அல்லது கவலைப்படுவதோ இல்லை. நாம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றையும் சமமாக காண்போம். நாம் தீவிரமான குழப்பத்தின் நடுவில் இருந்தாலும் அதனால் நாம் கவலைப்பட மாட்டோம். இதுவே சத்வகுணம். கிருஷ்ண இன்பத்தின் இருப்பிடம். அத்தியாயம் 1. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.